أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. அன்பானவர்களே, சில மனிதர்களுக்கு அடிக்கடி காற்று பிரியும், அவங்களுடைய கண்ட்ரோலில் இருக்காது. வயதானவர்களுக்கு பெரும்பாலும் உண்டு. அதுபோல் சிறுநீர் கசிவு என்பதும் வயதானவர்களுக்கு ஏற்படும். உட்கார்ந்து எழும்போது தன்னையும் அறியாமல் என்ன செய்யும், சிறுநீர் வந்துடணும். அல்லது சொட்டு சொட்டாக வெளியாகக்கூடிய நிலையிலும் வயதானவர்கள் இருப்பாங்க. அல்லது மூல பிரச்சனை இருக்கும் சில பேருக்கு, இரத்த கசிவு எப்பொழுதாவது வரும் என்பது அல்ல, தொடர்படியாக சில பேருக்கு என்ன செய்யும், அவர்களை அறியாமலே வந்துடும். இது மாதிரி மனிதர்கள் நாம் தொடர்ந்து தொழணும். ஆனால் இந்த பிரச்சனை இருக்குது, ஒலி செஞ்சுட்டு வந்து தக்பீர் கட்டி ஃபர்லு தொழணும், தொழுக முடிகிறதுக்கு முன்னாடியே காற்று பிரியுது, சிலருக்கு நீர் பிரிகிறது, சிலருக்கு இரத்தம் வெளியாகி விடுகிறது. இப்படிப்பட்டவங்க ரொம்ப கவலைப்படுவதும் உண்டு. அதில் ஒரு சிலர் மட்டும் என்ன செய்வாங்க, இதற்கு மார்க்கத்தில் வழி இருக்குது. ஏன்னா இஸ்லாம் என்பது மனிதனுடைய பிறப்பு முதல் இறப்பு வரைக்கும் அவனுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் ரொம்ப துல்லியமாக தெளிவாக குழப்பமில்லாமல் வழிகாட்டக்கூடிய உன்னதமான ஒரு மார்க்கம். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுவான், அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும். இந்த மார்க்கம் இருக்கிறதே இது பரிபூர்ணமானது என்பதை வல்ல ரஹ்மான் குர்ஆனிலே பதிவு செய்கிறார். அப்போ சில பேர் என்ன செய்வாங்க, தெரிந்தவரிடத்தில் கேட்டு தெரியணும் என்பதற்காக வேண்டி வந்து கேட்பாங்க. அவர்கள் அதை தெரிந்து கொண்டு அமல் செய்வார்கள். கூச்ச சுபாவம் உள்ளவர்கள் அல்லது இது எப்படி போய் கேட்கிறது என்று தயங்கக்கூடியவர்கள் அதை கேட்காமலே இருப்பார்கள் என்பது மட்டுமல்ல, தொழுகை விஷயத்தில் கடைசி வரைக்கும் குழப்பமாகவே தன்னுடைய வாழ்நாளை கழிப்பார்கள். அன்பானவர்களே, மார்க்க விஷயத்தில் ஒன்றை தெரிந்து கொள்வதற்கு, ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்வதற்கு கேள்வி கேட்க வெட்கப்படக்கூடாது. கேள்வி கேட்பதற்கு வெட்கப்படக்கூடாது. அதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, கல்வி என்பது காணாமல் போன பொருளை போல, கல்வி என்பது காணாமல் போன பொருளை போல, அதை எங்கே நீங்கள் கண்டாலும் அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். அது உங்களுக்கு சொந்தம். உங்களுடைய பொருள் காணாமல் போயிருச்சு, அதை நீங்கள் எங்கே பார்த்தாலும் என்ன செய்யலாம், உரிமையோடு எப்படி எடுப்பீர்களோ அதுபோல் இந்த மார்க்கம் தொடர்பான கல்வி விஷயத்திலே நாம் என்ன செய்யணும், கேட்டு நாம் தெரிந்து நாம் தெளிவு பெறணும். இப்போ அன்பானவர்களே, ஒரு மனிதனுக்கு அடிக்கடி காற்று பெறுகிறது அல்லது சிறுநீர் அடிக்கடி வெளியாகுது. இப்போ இந்த ரெண்டு பேருக்கு உண்டான தீர்வு என்ன அப்படின்னா, அவர் ஒலி செய்து விட்டு அந்த நேரத்தில் இருக்கக்கூடிய ஃபர்லுடைய தொழுகை, ஃபஜ்ரா இருந்தால் 2 ரக்காயத்து, லோஹரா இருந்தால் 4 ரக்காயத்து, அது தொழும் வரைக்கும் அவரால் தாக்கு பிடிக்க முடியும், அவருக்கு காற்று பிரியாது, அடக்கி கொள்ளலாம், அல்லது சிறுநீர் பிரியாது அப்படிங்கிற ஒரு சூழல் இருந்தால் இவர் தங்கடவாதியாக ஆக மாட்டார். இவர் நோயாளியினுடைய பார்வை இவருக்கு இல்லை. ஏன் இல்லை, ஃபர்லு தொழுகை நிறைவேற்றுகின்ற அளவிற்கு இவரால் என்ன செய்ய முடியும், தொழ முடியும், காற்று பிரியாது, சிறுநீர் வெளியாகாது. ஆனால் ஒரு மனிதருக்கு ஃபர்லு தொழுகையை முடிப்பதற்கு முன்பே அவருடைய கண்ட்ரோலை தாண்டி காற்று பெறுகிறது, சிறுநீர் வெளியாகிறது அப்படின்னு சொன்னால் இவர் தான் யார், நோயாளி, தங்கடவாதி. இவருடைய விஷயத்தில் மார்க்கம் அழகான ஒரு வழிகாட்டுதலை நமக்கு தருகிறது. ஃபர்லு தொழுகையை நிறைவேற்றும் வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாதவர்கள் தங்கடவாதிகள் அல்ல, நோயாளிகள் அல்ல. அவங்க ஃபர்லு தொழணும்,
அதுக்கடுத்து காற்று பிரிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னால் மீண்டும் என்ன செய்யணும்? ஒலி செஞ்சுட்டு வந்து குர்ஆனை ஓதலாம், நஃபில் தொழலாம், ஒரு அமலை செய்யலாம். இந்த ஃபர்லு தொழுகை அந்த நேரத்திற்கு உட்பட்ட நேரத்தில் இந்த பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இஸ்லாம் ஒரு அழகான வழிகாட்டுதலை எளிமையாக நமக்கு சொல்லித்தருது. அவர் என்ன செய்யணும்? முதல்ல சிறுநீர் பிரச்சனை உள்ளவர் முதல்ல சிறுநீர் போய் கழிக்கணும். அதுக்கு அடுத்து வந்து அவர் ஒலி செய்கிறார். அது மாதிரி காற்று பிரிதல் அந்த பிரச்சனை உள்ளவரும் ஒலி செய்கிறார். ஒலி செஞ்சுட்டு ஃபர்லு தொழுகையை அவர் நிறைவேற்றுதார், தக்பீர் கட்டுதார். இந்த ஃபர்லு தொழுகை முடிகிற வரைக்கும் எத்தனை முறை காற்று பிரிந்தாலும் அல்லது சிறுநீர் வெளியானாலும் அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அதாவது தொழுகை முறியாது. இது மார்க்கம் தருகின்ற அழகான ஒரு உபகாரம். அவருக்கு தொழுகை முறியாது. அதே ஒலுவை கொண்டு ஃபர்லை மட்டுமல்ல, சுன்னத்தான தொழுகை தொழலாம், நஃபில் தொழலாம், வாஜிபு தொழலாம், குர்ஆன் ஓதலாம், திக்ர் செய்யலாம், எல்லா அமல்களையும் என்ன செய்யலாம்? அவர் செய்யலாம். அப்போ இவருக்கு எது வரைக்கும் அந்த நேரம் நீடிக்கும் அப்படின்னு சொன்னால், அடுத்த ஃபர்லுடைய தொழுகை வரைக்கும் இந்த ஒலுவை கொண்டு என்ன செய்யலாம்? அவர் அமல் செய்யலாம். அந்த இடைப்பட்ட நேரத்தில் எத்தனை முறை காற்று பிரிந்தாலும் சரி, சிறுநீர் வெளியானாலும் சரி, எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிறத மார்க்க நமக்கு சொல்லித்தருது. அன்பானவர்களே, சட்டங்களை நாம் ரொம்ப தெளிவாக புரியணும். சந்தேகம் இருந்தால் இன்ஷா அல்லாஹ் தனிப்பட்ட முறையில் என்ன செய்யலாம்? கேட்டு தெளிவு பெறலாம். சரி, இப்போ இவருக்கு அதாவது காற்று பிரச்சனை உள்ளவருக்கு ஒலி செஞ்சார், தொழுதுகிட்டே வர்றாரு, காற்று இடையில் பெறுகிறது, எந்த பிரச்சனையும் இல்லை. இவருக்கு திடீரென்று சிறுநீர் வெளியாகி விடுகிறது. இவருக்கு என்ன பிரச்சனை? அசலு காற்று பிரிதல் பிரச்சனை. சிறுநீர் வெளியானால் தானாகவே ஒளி முறிந்துவிடும். ஆனால் இவருக்கு என்ன ஆகுது அப்படின்னா, சிறுநீர் தொழுகின்ற போதே வெளியாகி விடுகிறது என்று சொன்னால் இவருக்கு ஒலு முறிந்து விடும். ஒலு முறிந்து விட்டால் தொழுகையும் முறிஞ்சிடும். இதற்கு மாறாக ஒருவருக்கு சிறுநீர் பிரச்சனை இருக்கிறது, அவர் ஒலு செய்கிறார், தொழுதுகிட்டே வர்றாரு. அவர் எத்தனை ரக்காயத்து வேண்டாலும் என்ன செய்யலாம்? சுன்னத்து நஃபில்னு தொழுதுகிட்டே போகலாம், குர்ஆன் ஓதலாம். ஆனால் இவருக்கு வேறு ஒன்று ஒலுவை முறிக்கக்கூடிய ஏதாவது ஒரு காரியம், உதாரணமாக காற்று பிரிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் இவருக்கு ஒலு முறிஞ்சிடும். இந்த அடிப்படையான விஷயத்தை நாம் தெரிந்து கொள்ளணும். அப்போது ஃபஜ்ருக்கு ஒருத்தர் ஒலு செஞ்சார், இந்த பிரச்சனை உள்ளவங்க லுஹர் வரைக்கும் என்ன செய்யலாம்? வேறு ஏதாவது ஒன்றின் மூலமாக ஒலு பிரியாத வரைக்கும் லுஹர் வரைக்கும் தொடர்படியாக குர்ஆன் ஓதலாம், எல்லா அமலும் செய்யலாம். அடுத்த வக்து வந்துச்சு அப்படின்னா, உதாரணமாக அசருக்கு ஒலி செஞ்சார், அமல் செய்கிறாரு, மகரிபுடைய நேரம் வந்துருச்சு அப்படின்னா அதே ஒலுவை கொண்டு என்ன செய்யக்கூடாது? மகரிபுடைய ஃபர்லை தொழக்கூடாது. மகரிபுக்கு என்ன செய்யணும்? தனியாக தான் ஒலி செஞ்சுட்டு வரணும். ஆரோக்கியமான ஒரு மனிதன் அசருக்கு ஒலி செஞ்சார், அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அதே ஒலுவோடு இருக்கிறாரு, மகரிபுடைய நேரம் வந்துருச்சு, இவர் என்ன செய்கிறது? இவருக்கு இஷ்டம் கொடுக்கப்படுகிறது, அதே ஒலுவையோடு என்ன செய்யலாம்? தாராளமாக தொழலாம். மகரிப தொழுகை எந்த விதமான குறையும் இல்லாமல் நிறைவேறிவிடும். ஒலி செய்யலாமா? ஒலி செஞ்சால் அது இஸ்ராஃபா, வீண் விரயமா அப்படின்னு சொன்னால் அப்படிலாம் இல்லை. அது நூறுன் அலா நூர், ஒளியின் மீது இன்னொரு ஒளி, பிரகாசத்தின் மீது ஒரு பிரகாசம். அன்பானவர்களே, அப்போ இந்த விஷயங்களை நாம் தெரிந்து கொண்டால் நாம் அமல் செய்கிறதுக்கு இந்த சட்டங்கள் உதவியாக இருக்கும். ஒருத்தர் இஷாவில் ஒலி செஞ்சார், ஃபஜ்ர் வரைக்கும் இன்ஷா அல்லாஹ் அமல் செய்யலாம். ஃபஜ்ர் தொழுகைக்காக வேண்டி புதுசாக என்ன செய்யணும்? ஒலி செய்யணும். அதே நேரத்தில் இப்படி பிரச்சனை உள்ளவர்கள் தன்னுடைய உடல் நிலையிலையும் ரொம்ப கவனமாக இருக்கும். உணவு விஷயத்தில் குடல் பிரச்சனை சம்பந்தமாக ஏதாவது இருந்தால் அது தொடர்பாக மருத்துவரை அணுகி தன்னை சீர் செய்து கொள்வதற்கு அவர் முயற்சி செய்யணும் அப்படிங்கிறதையும் கவனத்தில் கொள்ளணும். அடுத்து மூலம், அடிக்கடி இரத்த கசிவு ஏற்படுது. இவருக்கு என்ன சட்டம் அப்படின்னு சொன்னால்,
முதல்ல இரத்தம் எங்கே வெளியாகிறதோ அந்த இடத்தை சுத்தப்படுத்தணும். தன்னுடைய ஆடைகளில் அந்த இரத்தம் படாததுக்கு என்ன செய்யணுமோ அந்த காரியத்தை செய்யணும். எது மாதிரி? சிறுநீர் அடிக்கடி வெளியாகுதா இல்லையா? அப்படிப்பட்ட மனிதர் சிறுநீர் கழித்தவுடனே அவர் செய்ய வேண்டிய முக்கியமான வேலை என்னது? ஆடையில் சிறுநீர் படாமல் பாதுகாத்துக் கொள்வதற்கு என்ன வழியோ அந்த வழியை அவர் செஞ்சுட்டு ஒரு செய்யணும். அது மாதிரி இந்த மூல பிரச்சனை உள்ளவர்கள் முதல்ல அந்த இடத்தை சுத்தப்படுத்திட்டு ஆடையில் இரத்தம் படாததற்கு என்ன செய்யணுமோ அந்த காரியத்தை செஞ்சுட்டு அதுக்கடுத்து அவர் ஒலி செய்யணும். ஒலி செஞ்ச பின்னாடி தாராளமாக என்ன செய்யலாம்? தொழலாம். சரி, அப்படி தொழுகின்ற போது சிறுநீரோ அல்லது இரத்தமோ ஆடையில் பற்றுச்சு அப்படின்னு சொன்னால், சிறுநீரும் இரத்தமும் என்னது? அசுத்தம். அது ஆடையில் பட்டால் என்ன செய்யணும்? ஆடையை நாம் சுத்தம் செய்யணும். பின்பு ஒலி செஞ்சுட்டு தான் மீண்டும் தொழுகையை தொழணும் அப்படிங்கிற விஷயத்தை நாம் புரிந்து கொள்ளணும்.